days 50 verb challengeல இன்னைக்கு டே 27. இந்த 27th verb என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பஹூஞ்ச்னா. ஸோ பஹூஞ்ச்னா அப்படின்னா ரீச் ஆகுறது, டு ரீச் அப்படின்ற மீனிங். அதாவது நம்ம தமிழ்ல எல்லாம் என்ன பண்ணுவோம்னா வந்துட்டேன், அங்க ரீச் ஆயிட்டேன் அப்படின்றது வந்து இங்கிலீஷ்ல தான் அதிகமா யூஸ் பண்ணுவோமே தவிர தமிழ்ல வந்தடைந்தேன், வந்து சேர்ந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் யூஸ் பண்ண மாட்டோம். வந்துட்டேன், வந்துட்டான், அந்த வந்துட்டான்றதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆக்சுவலா ஹிந்தியில நம்ம வந்துட்டான்ற மாதிரி ஆகயா அப்படின்றத விட we have to பஹூஞ்ச் கயா அப்படின்றதான் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. இந்த பஹூஞ்ச்னா அப்படின்ற டேர்ம் தான் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் 8 மணிக்கு அங்க ரீச் ஆயிடுவேன். मैं 8 बजे उधर पहुंचूंगी. मैं 8 बजे उधर पहुंचूंगी அப்படின்றத சொல்றேன். நான் 8 மணிக்கு அங்க ரீச் ஆகி விடுவேன், அடைந்து விடுவேன் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்றது. அடைவேன் அப்படின்னு கூட யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இது ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் ரீச் ஆகிட்டேன், நான் வீட்டுல ரீச் ஆகிட்டேன், நான் ஆஃபீஸ் ரீச் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு मैं घर पहुंच गया. मैं घर पहुंच गया அது பாஸ்ட் டென்ஸ். நான் வீட்டை ரீச் ஆயிட்டேன், ஆஃபீஸ் ரீச் ஆயிட்டேன், ஆஃபீஸ் पहुंच गया அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த पहुंचना அப்படின்றது வந்து ரீச் அப்படின்ற வேர்புக்குரியது. For more video like this नीचे follow करो द्वारका हिंदी इंस्टीट्यूट.